ஆகஸ்ட் 6th 7th 8th 9th இருக்கும். வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கிடையாது, இப்போதைக்கு எனபிள் பண்ணலை. அதனால் கரெக்டாக ஒன்ஸ் மார்க் அப்டேட் பண்ணிவிட்டு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திறன் ஆகஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்கான எம்இஎஸ்சில் அப்டேட் பண்ணுறதுக்கான மார்க் எனபிள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி திறன் சார்ந்த தகவல் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இப்போ திறன் அசஸ் பண்ணுறதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் கூகுளில் போய் திறன் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் போட்டாலும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்கமிங் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் உள்ள சேனலில் டீச்சர்ஸ் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, எம்இஎஸ் ஐடியில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் 3 டாட் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுங்க திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்கும். 6th 7th 8th 9th அந்த கேட்டகரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நேம் வந்துடும், அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்துடும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எம்இஎஸ், அதாவது எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபில்டர் பை ஸ்டேட்டஸில் இதில் வந்து க்ளோசஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பேஸ் லைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மந்த்லி அசஸ்மெண்ட்டு ஆகஸ்ட் 6th 7th 8th 9th இருக்கும். அது மிடில் ஸ்கூல் இருந்தால் 6th to 8th இருக்கும், ஹையர் செகண்டரினா 9th வரைக்கும் இருக்கும். இது எந்த கிளாஸஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணுமோ அந்த கிளாஸஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் 17க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் ரெட் ஆப்ஷன் காமிக்கும். 17க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ரெட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் பர்சன்டேஜே என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 17க்கு கீழே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 16 இருந்தால் உங்களுக்கு ரெட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்ஸும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 20 மார்க்ஸுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜும் ஷோ ஆயிரும். இதில் திறன் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் லாங் ஆப்ஷன்ட்டா, ட்ராப் அவுட்டா, எஸ் ஆர் நோவா அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே என்ன பண்ணுறீங்க, எல்லா மார்க்ஸையும் எனபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கிடையாது, இப்போதைக்கு எனபிள் பண்ணலை. அதனால் கரெக்டாக ஒன்ஸ் மார்க் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணி சப்மிட் மார்க் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது டீச்சர்ஸுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எம்இஎஸ் சார்ந்த தகவல்கள், அது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வீக்லி வைஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். திறன் கனிமேக்ஸ்ன்னு போட்டாலும் அதில் இப்போ இங்கிலீஷுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.